வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். மிதன லக்னத்திற்காக பதிவாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். லக்னம் என்பது நிலையானது. நம்ம எந்த ஒரு கிரகத்தினுடைய பதிவை பார்க்கும்போதும் லக்ன ரீதியாக பார்க்கறது நல்லது. இந்த பதிவில் மகர செவ்வாயினுடைய என்னென்ன சாதக பாதகம், மகர ராசியில் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை 40 நாட்கள் செவ்வாய் மகரத்தில் பயணிக்கிறார். நமக்கு செவ்வாய் ஒரு பாவ கிரகம், அதுலேயும் 8ஆம் வீடு மகரம். அதில் செவ்வாய் பலமாக உச்சமடையக்கூடிய ராசி. இந்த இதில் எப்படியெல்லாம் நம்ம என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும், எப்படி நம்ம ப்ரிகாஷனரியாக இருந்துக்கணுங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உடையவர் அப்படின்னா வேலைக்கு நல்லவர். செவ்வாய் வேலை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஊக்கத்தை கொடுக்குறவர். அதன் மூலம் நமக்கு புகழை தேடித்தர்றவர் செவ்வாய். ஏன்னா நமக்கு இருக்கிற திறமை அப்படிங்கிறது அந்த 6ஆம் இடம் தான் வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரி நடத்தி அல்லது நம்ம ஒரு நிறுவனம் நடத்தி அதில் வேலையாட்களை வச்சுருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த வேலையாட்களினுடைய ஒரு டெவலப்மெண்ட்டையும் அவங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்துறதும் அந்த 6ஆம் இடம் தான். அப்போ அதனால் 6ஆம் இடத்துடைய பவர் நல்லா இருந்தால் தான் அது பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் நன்மை கொடுக்கும். அந்த வகையில் செவ்வாய் பாவ கிரகம் கிடையாது, அது நல்ல கிரகம் தான். ஆனால் எப்படி பாவ கிரகம் அப்படின்னு எடுக்கிறதுனா அந்த 6ஆம் வீட்டிலேயே நமக்கு எதிரின்ற ஒரு விஷயம் இருக்கு, பகை. அதே மாதிரி லக்னம், அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கு இப்போ ஹெல்த்து அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஆரோக்கியத்தை கெடுக்கிற நோய்ங்கிற விஷயம் அங்கே இருக்கு. அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் 6ஆம் இடத்துல இருக்கு. அதன் மூலம் சந்திக்கக்கூடிய வழக்குகளும் 6ஆம் இடத்துல இருக்கு. அதனால இந்த நெகட்டிவும் கெட்ட பாவமாகவும் அந்த செவ்வாய் வேலை செய்யுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்துல செவ்வாய் கெட்டவரா நல்லவராங்கிறது செவ்வாயினுடைய வலிமை மற்றும் செவ்வாயினுடைய நம்ம ஆதிக்க பலம்னு ஒன்று இருக்கு. 12 பாவத்துக்கு அதிகாரியா வர்றதுல அது கெட்டவரா வராதா நல்லவரா வராதான்னு நம்ம ஜனன ஜாதகத்தை வச்சு விதி கொடுப்பனையை தெரிஞ்சுக்கிட்டு செவ்வாய் கெட்டவராக இருந்தால்தான் இந்த 8ஆம் இடத்து செவ்வாயில ரொம்ப கவனம் செலுத்தணும். நல்லவராக இருக்கிற பட்சத்துல வேலைக்கும் தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுவார்னு எடுத்துக்கணும். இப்போ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு பலம் சேர்க்கக்கூடியவர் செவ்வாய். அப்போ தொழில் பலம் அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில், கருவிகளை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ரொம்ப ட்ரேடிங் ஒரு பெரிய உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து நம்ம டீலர்ஷிப் எடுத்து ட்ரேடிங் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, உரம் சார்ந்த தொழிற்சாலைகளில் வாங்குகிற பொருட்கள், விவசாய பொருட்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதில் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் தொழிலுக்கு பக்கபலமாக இருந்தாலும் கூட அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் போகிற காலகட்டத்தில் என்ன மாதிரி கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு கேஷ் அண்ட் கேரியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 8ஆம் இடம் பாதிக்காது. இப்போ இதே கடனுக்கு கிரெடிட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது புதுசாக ஒரு கஸ்டமர் வர்றாரு, சரி அப்படியே கொடுப்போம் பிஸ்னஸ் வளரட்டும்ன்ட்டு பண்ணேன். ஆனால் அந்த கஸ்டமர் நம்மளை ஏமாத்திட்டாரு. அவர் அதுக்கப்புறம் பிஸ்னஸும் பண்ணலை, அவர் பணத்தையும் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன் இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா அது மாதிரியான இந்த 8ஆம் இடம் என்பது காலதாமதப்படுத்தக்கூடிய பண வரவை குறிக்கிறது. அதே மாதிரி ஏமாற்றம் அடைகிறது, நம்ம பணம் இன்னொருத்தர்கிட்ட மாட்டிக்கிறதுங்கிறது அந்த 8ஆம் இடம். அதே நேரத்தில் கஷ்டப்படுறது, ஏதோ ஒரு வகையில்
ஏமாற்றத்தினால வஞ்சிக்கப்படுதல், கஷ்டப்படுதல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 8ஆம் இடம். அந்த தொழில் ரீதியாக அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கணும் இந்த 40 நாட்கள்ல. அதே நேரத்துல உற்பத்தியோ, ஒரு வளர்ச்சியோ அதெல்லாம் பாதிக்காது. இப்ப வேலையாட்களினுடைய ஒத்துழைப்போ அதெல்லாம் பாதிக்காது. ஆனால் இந்த மாதிரி எது விஷயத்துல நாம ரிஸ்க் எடுக்கக்கூடாதோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம்னு ஜென்ரலா சொன்னாலும் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து நாம் இந்த மாதிரி ரிஸ்கை எடுக்காம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா, எது சேஃபர் சைடோ அதில் கவனமாக இருந்தோம்னா நமக்கு பாதிப்பு கிடையாது. அதே நேரத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான கிரகம் நமக்கு செவ்வாய். அப்போ செவ்வாயினாலே ஹீட்டுன்னு அர்த்தம், உஷ்ணம், அக்னி சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு. இப்போ உடம்புலேயே உஷ்ணம் அப்படிங்கிறது தான் நெருப்பு. அது மாதிரியான கட்டிகள், நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு உஷ்ண ஆதிக்க பிணிகள். இப்போ ஒரு காய்ச்சல் வர்றதே வந்து நமக்கு செவ்வாய் தான், ஆதிக்க பலம் அதிகமாக இருக்கும். அதே போல் நமக்கு இந்த கால் வலி, கை வலி, தசைப்பிடிப்பு நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் செவ்வாய். அப்போ இந்த மாதிரி அதில் உணவு பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள் நமக்கு. ஒரு சிலருக்கு வந்து வாகனம் சார்ந்த வகையில் அஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னா இரத்த காயங்கள் ஏற்படுறது. இப்போ குழந்தைகளாக இருந்தால் விளையாட்டில் போய் காயம் பண்ணிட்டு வருவாங்க. அதே சில பயிற்சி பண்ணக்கூடிய இப்போ இந்த வாகனங்களில் போய் பயிற்சி பண்ணக்கூடிய விஷயத்துலையும் விழுந்திருக்கிறது உண்டு. அதனால் செவ்வாய் என்பது இரத்தகாரகன், விபத்துகாரகன். அவர் வந்து 8ஆம் இடம் என்பது விபத்து ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அது வலிமையாக இருக்கிறதுனால, இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாயினுடைய கெடுதல் பலன் அதிகமாக செவ்வாய் கொடுக்கிறவராக இருந்தால் இந்த விஷயத்திலையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக எந்த கிரகம் 8ல் போனாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் மனவேதனைக்குரிய கிரகமாக எடுத்துக்கணும். அதில் செவ்வாயுங்கும் போது நம்ம லக்னத்துக்கு இயற்கையிலேயே அவர் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, திருமண வாழ்க்கை, கணவன் மனை உறவு இந்த வகையில் என்ன செய்யும் அப்படின்னா, அதீதமான கோபதாபங்களையும் வாக்குவாதங்களையும் வீண் சண்டைகளையும் உருவாகும். மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் என்பது 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு. அப்போ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் பேசும்போதே வந்து ஒரு அதிகார தோரணையும் ஒரு முன்கோபமும் ஒரு கோபதாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சாக அது அமையும். அதனால என்ன ஆகும், அது எமோஷனலி ப்ராப்ளம் ஆகும். அது அந்த மாதிரி பேச்சுக்கள் எப்படி வரும்னா, ஒருத்தர் குடும்பத்தை ஒருத்தர் குறை சொல்லி தான் அந்த பேச்சுகள் வரும். அதனால பகை உணர்வு அப்படிங்கிறது இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பாசம், நேசம், இப்போ கூட பிறந்தவங்களுக்காக நம்ம வக்காலத்து வாங்கி பேசுறது, இது பண்ணுறது, ஏதோ ஒரு வகையில் அது பெருசாகிடும். அதனால பேச்சை வந்து அவாய்டு பண்ணிக்கணும். தாயாரினுடைய அமைப்பு, வீடு, வாகனம் இதுல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மேன்மைகள் உண்டாகும். அதில் வந்து சேஃப்டியாக இருக்கும். குழந்தைகள் வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு பேரண்ட்ஸ், பூர்வீகம் அந்த வகையில் வந்து இன்வால்மெண்ட்டை கம்மி பண்ணிக்குவாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயில் வந்து நமக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு சேஃப்டியாகவும் முறையாகவும் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மிருகசிரிஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் தான் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாட்களில் வாகனம் ஓட்டுறதுல, புது காரியங்கள், புது பிரயாணங்கள் பண்ணுறதுல, புது நபர்கள் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருந்துட்டாலே போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.